சிம்பு வந்து தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு படத்தை துவங்குறாரு. அந்த படம் வந்து ஒரு 50 கோடி பட்ஜெட்டு, ஒரு 30 கோடி பட்ஜெட்னா, இப்போ அவர் சம்பளம் இல்லாமல் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு ஒரு நியாயம் இருக்குது. இது நான் அநியாயம்னு சொல்லலை. ஒரு இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய படத்தை எப்படி சொந்த படமாக எடுக்க ஒரு இறங்குனாருங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஜெயிச்சிட்டாருன்னா நிஜமாகவே வந்து சிம்பு வந்து அவருடைய பயணம், திரைப்பயணங்கிறது அதாவது ஒரு தயாரிப்பாளராக ரொம்ப பிரமாதமாக போயிடும். ஏன்னா இது இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து அவர் எடுக்கிறாருங்கும் பொழுது அடுத்தடுத்து படம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப சர்வ ஈஸியாக அது போயிடும். எனக்கு அதை நான் இன்னும் அதை பிரமிப்பாகவே பார்க்குறேன். இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க அவர் எப்படி துணிஞ்சார் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம விசாரிக்கும் பொழுது சில பெரிய பணக்காரர்கள் நான் பேக்கிங் பண்ணுறேன் டோன்ட் வரி அப்படின்னு சொன்னதெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஒருவேளை அவர் நினைத்த மாதிரி அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த படம் வந்து அவர் நினைத்த வேகத்தில் போயிருச்சுன்னா அது ஒரு பெரிய சாதனையை தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த